நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில சமயங்கள்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் எதுவுமே இல்லைன்னு தோணும் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கைய, அந்த சக்திய மறுபடியும் தட்டி எழுப்பப் போற ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். விடாமுயற்சியோட உண்மையான ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா? வாழ்க்கையில தோல்விங்கிறதும் ரொம்பவே சகஜம். ஆனா நிறைய பேர் அந்த தோல்விய கண்டதும் துவண்டு போயிடுறாங்க. ஆனா விடாமுயற்சி இருக்கிறவங்க மட்டும்தான் அத அடுத்த கட்டத்துக்கான ஒரு படிக்கட்டா மாத்துறாங்க. இந்த சின்ன வித்தியாசம்தான் ஒரு வெற்றியாளரை உருவாக்குது. எல்லா பெரிய சாதனைகளுக்கும் ஒரு சின்ன கனவு தான் முதல் புள்ளி. நம்ம கதையோட ஹீரோ அருண், அவனோட பயணமும் அப்படிதான் ஒரு சின்ன கனவுல இருந்து தொடங்குச்சு. அருண் நம்மள மாதிரி ஒரு சாதாரண இளைஞன்தான். அவனோட கனவுகளும் ரொம்ப சிம்பிள். ஒரு நல்ல வேலை, நிம்மதியான வாழ்க்கை. ஆனா வாழ்க்கை அவனுக்காக வேற ஒரு பிளான் வச்சிருந்தது. அந்த எளிமையான கனவை அடையிற பாதை கூட அவ்ளோ சுலபமா இல்ல. அருணோட பயணம் சவால்கள் நிறைஞ்ச ஒரு இருண்ட கட்டத்துக்குள்ள நுழையுது. ஆமா, அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு தடை முன்னாடி நின்னுச்சு. விதி அவனை திரும்ப திரும்ப சோதிச்சு பார்த்துச்சு. ராத்திரி பகலா படிச்சோம். எக்ஸாம் ரிசல்ட் அவனுக்கு தோல்வியத்தான் பரிசா கொடுத்துச்சு. இது அவனோட நம்பிக்கைய மேல விழுந்த முதல் அடி. டிகிரி கையில இருந்தும் வேலை தேடி அலைஞ்ச நாட்கள் நீண்டுகிட்டே போச்சு. அவன் போற ஒவ்வொரு இன்டர்வியூல இருந்தும் வர ரிஜெக்ஷன் அவனோட தன்னம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுச்சு. தோல்வியை விட கொடுமையானது என்ன தெரியுமா? நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட வார்த்தைகள் தான். அந்த மாதிரி கேலி பேச்சும் ஏளன பார்வைகளும் அருணைய ஒரு கூர்மையான கத்தி மாதிரி தாக்கிச்சு. அது அவனோட கனவுகளை செதுச்சு அவனை தனிமையில தள்ளுச்சு. எல்லாம் முடிஞ்சது, இனிமேல் ஒண்ணுமே இல்லைன்னு அருண் உடைஞ்சு போய் நின்ன அந்த நிமிஷத்துல அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சு. அது அவங்க அப்பாவோட குரல். அந்த ஒரு குரல் அவனோட மொத்த உலகத்தையுமே மாத்தப் போகுது. தோல்வி உன்னை நிறுத்த வரல, அது உன்னை உருவாக்க வந்திருக்கு. இந்த வார்த்தைகள் அருணோட மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிடுச்சு. அப்பதான் உனக்கு புரிஞ்சுது, தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, அது ஒரு புது தொடக்கத்துக்கான பாடம்னு. அதுதான் இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். அந்த ஒரு நிமிஷத்துல அருணோட மனசுல இருந்த மொத்த இருட்டும் விலகிடுச்சு. தோல்விய பத்தின அவனோட பார்வையே டோட்டலா மாறிப்போச்சு. விரக்தி போய் ஒரு புது தெம்பு, ஒரு புது உத்வேகம் வந்துச்சு. பார்வை மாறினதும் பாதையும் தெளிவா தெரிஞ்சது. சரி போதும்னு விரக்தியை தூக்கி போட்டுட்டு அருண் செயல்ல இறங்கினான். இது அவனோட செகண்ட் இன்னிங்ஸ். அவன் ஒரு புது பிளானோட இறங்குனான். 1, டெய்லி டிசிப்ளினா படிக்க ஆரம்பிச்சான். 2, தன்னோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டான். 3, ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு தோல்வியையும் தனக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு டீச்சரா மாத்திக்கிட்டான். இதுதான் அவனோட புது வழி. விடாமுயற்சியோட உழைக்கும் போதே அதுக்கு பலன் கிடைக்காம போகாது இல்லையா? அருணோட கடின உழைப்புக்கான விடியல் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருந்துச்சு. அவ்ளோ போராட்டங்கள், அவ்ளோ முயற்சிகள். அப்புறம் ஒரு நாள் அவனாலேயே நம்ப முடியாத ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிடுச்சு. அவன் கனவு கண்ட வேலை. அத்தனை நிராகரிப்புகளும் கிண்டல்களும் ஒரே நிமிஷத்துல அர்த்தமில்லாம போயிடுச்சு. அவனோட விடாமுயற்சி கடைசியில ஜெயிச்சிடுச்சு. அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு வாழ்க்கையோட மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுத்துச்சு. அருணோட வெற்றிங்கிறது வெறும் அவனோட வெற்றி மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அந்த பாடம்தான் விடாமுயற்சியோட உண்மையான ரகசியம். அப்போதான் அருண்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. வெற்றிங்கிறது திடீர்னு அடிக்கிற லாட்டரி இல்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம போடுற சின்ன சின்ன முயற்சியோட கூட்டுத்தொகை. ஒருவேளை நீங்க கூட இன்னைக்கு அருண் இருந்த நிலைமையில இருக்கலாம். தோல்வி, ஏமாற்றம்னு உங்களை சுத்தி இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்கு. இந்த கதையோட மொத்த சாராம்சமே இதுதான். உங்க கனவு எவ்ளோ பெருசா வேணா இருக்கலாம், போற பாதை எவ்ளோ கஷ்டமா வேணா இருக்கலாம். ஆனா விடாமுயற்சின்னு ஒரே ஒரு ஆயுதம் உங்ககிட்ட இருந்தா போதும். அதை மட்டும் கைவிடாதீங்க. வெற்றி நிச்சயம். அதுதான் வெற்றியோட உண்மையான ரகசியம்.